வணக்கம்ண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. உங்க பேரு சொன்னா எல்லாமே முளைக்கும். ஆலையில் கூட இதை வச்சா முளைக்கும். ஆமாங்க, அப்படிப்பட்ட பேருங்க. கார் ரோட்லயும் பஸ் வாரி போகுங்களா? ஏன்னா இங்க மட்டும் கிடையாதுங்க, உலகம் எங்கும் யூடியூப் மூலமா சிவராஜ் கோமலைனா எல்லாத்துக்கும் தெரியும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த தனம் வீடியோ என்ன சொல்லக்கூடிய தனம் வீடியோக்கு வர்ற தனம். ஆமா, வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பரப்புறாரு. அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா. இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது இளையாமலையம் என்றால் நமக்கு ஒரு தாய்த்து நாடு. இப்படிப்பட்ட பூமியிலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கவுண்டராகிய சண்முகம் பழனியம்மாள் மகனாகிய செந்தில்குமார் பாப்பாத்தி, இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செந்தில்குமார் மனைவியாகிய அம்பிகா மகள் அபிகா பிரீத்தி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மகள் பிரீத்தி பேர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கடவுளுக்கு வைத்த கோரிக்கை நிறைவேறின காரணத்தால் இன்று ஓரமாக நாடு வச்சிருக்காங்க. நாலாம் கோயிலுக்கு தன்னுடைய மகன் பிறக்கிறதற்காக மகனுக்காக எடுத்து வச்சிருக்காரு. ஆமா, இப்படி இந்த தீபாவளியிலே இந்த திருச்சபையிலே நடத்தக்கூடிய நாடகம் என்ன? ஆகாய கெந்திரவன். அத்தனுக்கு சண்டை வருது. கந்தர்வ பருவதம் அந்த நாடகத்திலே முதலாக ஆகாயத்திலே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆகாயத்திலே போட்டுக்கிட்டு வாழ்றாங்க.
நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் எது? குருச்சேத்திரம். சமதள பூமி. மதவா மேடு பள்ளம் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட இந்த மாதிரி இடமே கிடையாது. பூமி ஒரு முட்டை அப்படி நிக்க வச்சா அப்படியே அந்த இடத்துல இருக்கும். அந்த முட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாது. அப்ப சமமான பூமி. ஆமாப்பா, அப்படி குருச்சேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜன், ராஜ கம்பீரன், ராஜ குலதிலக, ராஜ குலதிலக, ராஜ ஸ்ரீ ரகுநாத தொண்டைமான், தொண்டைமான் என்று போற்றக்கூடிய இந்த குருச்சேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாயத்திலே ரதத்தை செலுத்தக்கூடிய மன்னன் சந்திரபுரா என்னுடைய பெயர். இப்படி சந்திரபுர மன்னனாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார் தெரியுமா? என்ன 10 மாதம்
மாதவா 10 மாதங்கள் 300 நாள் 9000 தசைவிழாரிகள் தோல் நடுக துறை நடுக மாடா மகனே வருகால இளவரசே என்று சொல்லி என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் என்னுடைய தந்தையாரோ குருராஜன் சரி என்னுடைய தாயாரோ குருபத்ரி இப்படி இருவருக்குமே பள்ளி செல்லமாக நான் பிறந்தேன். இப்படி பிறந்து காலொரு வேடி வலுவர வண்ணமாக வளர்த்து வாலிபம் செய்து தற்பொரு வயது ஆரம்பிடுவே எனக்கு திருமணமும் செய்து வைத்தார். நாட்டுக்கு ராஜானா கல்யாணம் ஆனதான் ராஜாக முடியும். ஆமா இல்ல ஆமாப்பா மகாராணி பேருங்க மாதவா ஒன்றா இரண்டா என்னுடைய மனைவிமார்கள் சரியாக 27 பேர் என்னுடைய மனைவிமார்கள். ஆச்சரியமா இருக்குது. 27 பொண்டாட்டியா உங்களுக்கா? நீங்க சீக்கிரம் லட்சாதிபதி ஆகிடலாமே. 27 பொண்டாட்டினா ஏரி வேலைக்கு குட்டை வேலைக்கு கிடப்புனா 300 27 பேருக்கு எவ்வளவு ஒரு வேலைக்கு போட்டு ஒரு ராஜகுல மன்னனுடைய பொண்டாட்டி குட்டை வேலை கேட்ட பிடிச்சிருப்பாரு. ஏரி வேலைக்கு போனாங்க 10 பேருக்கு எதற்காக 27 பெண்களை நான் திருமணம் செய்தேன்? மாதவா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், யாருக்கு என்ன தீங்கானம் செய்தேன் என்று தெரியவில்லை. நான் செய்த பாவமா என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமா என்று தெரியாமல் திருமணமான நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. கோயிலை இடித்தோமா குறைவெல்லாம் வாழ்ந்தோமா பிச்சை கேட்டவரை பின்பற்றான் வர சொன்னோமா பசுபால் பால் கேட்டவருக்கு தண்ணீர் பால் தான் நாங்கள் பார்த்தோமா. போதாத கோவில்கள் கிடையாது, செய்யாத தான தர்மங்கள் கிடையாது. அத்தனை செய்துவே 27 பெண்களுக்கும் குழந்தை பாக்கியவாளம் இல்லாமல் போனதா? ஆமா இது என்ன கலைஞரான சமாளமா 1000 ஆண்டவனா பார்த்து கொடுத்தாதான். அதனாலே இத்தனை வருட காலமாக எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அனைவற்று பேருமே எள்ளி நகைத்து ஏழைகளமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடாளக்கூடிய அரசு இப்படி அடுத்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி என்று தவறான முறையில் எங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஏச்சுக்கும் பேச்சிற்கும் இன்றைய தினமானது ஒரு முடிவு செய்திருக்கிறேன். இதோ தெய்வலோகத்திலே இன்றைய தினமான தேவர் சபை கூடுகிறது. இன்றைய தினமாக தேவர் சபைக்கு சென்று எனக்கான குழந்தை வரம் இல்லை. மரியாதைக்குரிய நண்பராகிய பள்ளக்காடு யார் என்றால் வடிவேலுடைய மகனாகிய சரவணன். யாரு? சரவணன். வடிவேல் மகனாய் சரவணன் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் ஆரோக்கிய நண்பராகிய சரவணன் அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழு சார்பாக இதற்காக 500 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறொன்றி தொழிலானது நிலைத்து ஆயில் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நீருடி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய தினமானது குழந்தை வரமாக போக வேண்டும். சீக்கிரமாக என்னுடைய மனைவியாகப்பட்ட லலிதா, மெலிதா, புனிதா, கும்மினி, கௌசல்யா என்று சொல்லக்கூடிய அனைவற்று பேரையும் அழைத்துக் கொண்டு வா. சீக்கிரமாக போக வேண்டும். Hey!
வேலனே